ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 32லேருந்து 34 வரைக்கும் இந்த 3 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 31 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு அந்த ஸ்கூலில் டாப் ரேங்கிங்கில் இருக்க ஆஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருப்பான். ஹீரோவும் அந்த ஆஸ்டனும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. இதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த ஆஸ்டனை அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஆஸ்டனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இங்க என்னடா நடக்குது, எப்படா இவனோட அட்டாக்கு முன்ன இருந்ததை விட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இவனோட பவர் எப்படா சடனா இன்க்ரீஸ் ஆனிச்சு, சரி நான் இந்த லூசர்கிட்ட தோத்து போக மாட்டேன், என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணியாவது இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான எனர்ஜி ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுது. நம்ம வாத்தியாரும் எனது இவனுங்க 2 பேத்தோட பவரும் சேம் லெவல்ல இருக்கா, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஃப்ரெண்டுக்காரனும் ப்ரொஃபசர் ஃப்ராஸ்டர் அந்த அட்டாக்கோட சென்டர் பிளேஸ்ல இருக்கான், அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம டாக்டரும் அந்த ஃபாஸ்டான அட்டாக்ல நீங்க ஒன்னு பாக்குறதுக்கே மிஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த ஆஸ்டன் இந்த பேட்டல்ல எப்பவோ தோத்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவனும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, இன்னி எப்படா என்ன தோக்கடிக்க முடியும், இன்னைக்கு நீ செத்தரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு டேய் நீ இப்ப தூக்க போற அப்படிங்கிறான். பார்த்தா அவனுங்க 2 பேத்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பியரை அந்த ஆஸ்டன் கழுத்துக்கு கிட்ட வச்சுக்கிட்டு நீ தோத்து போயிட்டடா அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அடே மாப்பிள்ள சூப்பர்ரா, நீ இந்த ஸ்கூல்ல டாப் 4 பிளேஸ்ல இருக்க ஒருத்தனை தோக்கடிச்சிட்ட, வேற லெவல்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் இப்ப சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இவனுங்களை வறுத்து சாப்பிடலாமா இல்ல வணக்கி சாப்பிடலாமான்னு பாக்குறாங்க. அந்த டாமியோட ஃப்ரெண்ட்ஸும் ஆஸ்டன் எப்படா தோத்தான் அப்படின்னு ஷாக்லயே இருக்கானுங்க. அந்த ஸ்கூலோட டீன் கூட ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, ஆஸ்டன் எப்படா இவங்கிட்ட தோத்தான் அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ரெஃப்ரியும் இந்த பேட்டில்ல ஃப்ராஸ்டர் வின் பண்ணிட்டாரே அப்படிங்கிறாரு. கூட்டத்தில் இருக்கவனுங்களும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்துறாங்க. அந்த ஆஸ்டனும் இல்ல நான் இதை இப்படியே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பாம் மாதிரி நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டு செத்தடா மாவனே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னங்கடா இது மினியேச்சர் கிரைனேட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட், ஆஸ்டனும் அங்கிருந்து பறந்து போய் விழுந்துட்டு டேய் லூசர் நீ இன்னும் உயிரோட இருந்தா இப்ப வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த புகை மூட்டெல்லாம் கிளஞ்சி பார்த்தா அந்த பெரியவர் வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஷீல்டு போட்டு காப்பாத்திட்டாரு. ஹீரோவும் ஷாக்லயே என்னது ஷீல்டா, இந்த ஷீல்ட ஒன்லி 6th லெவல் வாரியருக்கு மேல இருக்கவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அப்படின்னா இந்த பெருசு 6th லெவல் வாரியருக்கு மேல இருக்கவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவரும் என்னடா குழந்தை நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அவரும் பரவாயில்ல இது என்னோட கடமை தான், அப்புறம் நீ தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இரு, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆஸ்டனை பார்த்து இந்த யங் மேன் இந்த போட்டியில வின் பண்ணியிருக்கான், நீ உன்னோட தோல்வியை ஏத்துக்க முடியாம இந்த யங் மேனை கொல்றதுக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிரின்சிபலும் மிஸ்டர் ஷீப்பர்டு நீங்க ஓகேவா அப்படின்ட்டு ஓடியாரு. நம்ம பெருசும் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு. பிரின்சிபலும் சார் என்னை மன்னிச்சிருங்க, இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அந்த ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூலோட 4th ரேங்கிங்ல இருக்கான், அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, கவலைப்படாதீங்க நாங்க அவனுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த பெருசுக்கு இவ்வளவு மரியாதையா, இவர் யாரா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் உனக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிருச்சா, நான் உன்னை எக்ஸாமின் பண்ணணும், ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கழட்டுறா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட யாருமா நீ ஆகுனா ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றிய அப்படின்ட்டு என்ன தொடாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் இப்ப நடந்த இன்சிடென்ட்னால இன்னைக்கு நடக்கக்கூடிய பேட்டில் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மறுபடியும் நாளைக்கு தான் பேட்டில் நடக்கும், நீ உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா ப்ரொஃபசர் யார் அந்த பெரியவர் அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம வாத்தியாரும் அது எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இவர் இங்க இருக்க டாப் 5 அகாடமியில ஏதோ ஒரு அகாடமியோட பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இவரை மாதிரியே பவர்ஃபுல்லா மாறணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் நான் லெவல் 15க்கு போனதுக்கு ஒரு லாட்ரி ஸ்பின் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் கிடைக்கிற லாட்ரி ஸ்பின்னையும் சேர்த்தனா என்கிட்ட 2 லாட்ரி ஸ்பின் இருக்கு, இதுல ஏதோ ஒரு லாட்ரி ஸ்பின்லயாவது எனக்கு ஒரு மேஜர் கிஃப்ட்டை கொடு சிஸ்டம் அப்படின்னு அதை ஸ்பின் பண்ணி விட்டுட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல பிரைஸா கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து ஒரு சில்வர் கார்டு டெக்னிக் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் எனது சில்வர் ரேங்கிங்ல இருக்க ஒரு நைஃப் ஹேண்டலிங் டெக்னிக்கா, ஏன்டா இதை
வச்சுட்டு நான் என்னடா பண்ணிட்டோம், காய்கறி வெட்டவா போகட்டும், அடே முட்டாள் சிஸ்டம், உனக்கு இதை விட்டா வேற எந்த பிரைஸுமே இல்லையா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து புதுசா ஒரு விண்டோ ஓபன் ஆகி பிளேயர் அவர் யூஸ் பண்ணாத டெக்னிக் கார்டை வச்சு இந்த காம்பினேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா அந்த பிளேயர் 3 டெக்னிக் கார்டை கம்பைன் பண்றது மூலியமா அவருக்கு ஒரு புது டெக்னிக் கார்டு கிடைக்கும். இதை இப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் ஆஹா இந்த ஆப்ஷன் வேற லெவல்ல இருக்கு, சிஸ்டம் உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிரு, அடிச்சிச்சு பாரு ஜாக் பாட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சரி இன்னும் ஒரு லாட்ரி ஸ்பின் இருக்கு சிஸ்டம், இதை ஸ்பின் பண்ணு அப்படின்ட்டு இந்த டைமாவது எனக்கு ஜாக் பாட்டை கொடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஒரு சில்வர் கார்டு டெக்னிக் பண்டில் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் நீ தான் சிஸ்டம் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு 3 டெக்னிக் கார்டு இருக்கு. ஹீரோவும் என்னங்கடா இது எட்டர்னல் சன்செட்டா, இதோட பவர் என்னன்னா நம்மளோட அஜிலிட்டி அப்புறம் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்டா இதுவும் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே தான்டா இருக்கு, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம், என்கிட்ட இப்ப 3 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இதை நான் கம்பைன் பண்றது மூலியமா எனக்கு புது டெக்னிக் கிடைக்குமே அப்படின்ட்டு சிஸ்டம் இந்த 3 டெக்னிக் கார்டையும் கம்பைன் பண்ணு அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டமும் நீங்க இந்த 3 டெக்னிக்கையும் கம்பைன் பண்றது மூலியமா உங்களுக்கு ஸ்பியர் ஃபைட்டிங்ல ஏதோ ஒரு டெக்னிக் கிடைக்கும் அப்படிங்குது. ஹீரோவும் என்ன நடந்தாலும் சரி நீ கம்பைன் பண்ணு அப்படிங்கிறான். அப்போ அந்த டெக்னிக்கும் கம்பைன் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு புதுசா ஒரு டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு, இதோட பேரு எண்டு கேம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னது எண்டு கேமா, சரி இப்போ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்றான். இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை ஸ்பின் பண்ணி எதிரியோட அட்டாக்கை பிளாக் பண்ணலாம். இந்த ஸ்கில்லுக்குமே குறிப்பிட்ட லிமிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூசரோட பவர்ஃபுல்லா இருக்க ஆப்பனண்டோட அட்டாக்கை தடுக்க முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அந்த ஸ்கில்லை கத்துக்கிட்டு பரவாயில்ல, இனிமே என்னோட ஸ்பியரே எனக்கு ஷீல்டு மாதிரி ஒர்க் ஆக போகுது, இனிமே தான் என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த பேட்டில் அரீனாவில் நம்ம ஹீரோவுக்கும் ஃபிஃபி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் ஃபைட்டு. அந்த ஃபிஃபியும் ஓ நீங்க தான் ஃப்ராஸ்டர் ஈனோஸா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் ஆமா அது நான் தான் அப்படின்ட்டு எனக்கு ஆப்பனண்டா ஒரு பொண்ணு வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல, சரி என்னோட புது டெக்னிக்கை இப்ப ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபிஃபி அப்படிங்கிற பொண்ணும் பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவ கையில இருந்த ஒரு வெப்பன் மாதிரியான வளையத்தை நம்ம ஹீரோ மேல போட்டு லாக் பண்றா. ஹீரோவும் ஏமா நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த பொண்ணும் ஈனோஸ் நீ ஓடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. ஹீரோவும் ஆமா இப்ப இந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு அப்படின்னு உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணும் ஏப்பா ஜட்ஜஸ் கொஞ்சம் இங்க பாருங்க, நான் சரண்டர் ஆயிடுறேன், ஃப்ராஸ்டரே இந்த பேட்டில் ஜெயிச்சதா இருக்கட்டும், ஏன்னா என்னோட கிரஷ் கூட நான் எப்படி சண்டை போடட்டும் அப்படின்னு கத்தரா. ஹீரோவும் எனது கிரஷா இது எப்பியில இருந்து, ஏமா இதை என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீ என்ன மைக்கு போட்டு ஊரை கூட்டி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம வாத்தியாரு ஃப்ரெண்டுக்காரன் அப்புறம் டாக்டர் 3 பேரும் எனது கிரஷா அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரெஃபரியும் ஷாக்லயே ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டில்ல ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் டே மாப்பிள உனக்கு எங்கேயோ நிலா சைஸ்ல மச்சம் இருக்கு, எப்படா உனக்குனே எல்லா பொண்ணுங்களும் வராங்க, எனக்கு ஏன்டா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம வாத்தியாரும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட டே நீ மனசுல நினைக்கிறதா நினைச்சு வெளியே பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஓரமா போய் பொறாமப்படுறா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம டாக்டரும் அந்த ஃபிஃபி அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ராஸ்டரை அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணுவா, ஏன் முன்னாடி பண்றது இல்லாம ஊரை கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை நான் இப்படியே சும்மா விட போறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம் டே ஃப்ராஸ்டர் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா என்னடா காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் டே வாயை மூடிட்டு சத்த சும்மா போடா அப்படின்ட்டு கடுப்பா வரான். அப்ப நம்ம ஹீரோவோட சட்டை யாரோ பிடிக்கிறாங்க. ஹீரோவும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம டாக்டர் ஹீரோவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டாங்க. ஹீரோவும் என்னடா வரவும் போறவெல்லாம் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது, ஏமா பொண்ணுங்களா உங்களுக்கு இந்த ஊர் உலகத்துல என்ன விட்டா வேற ஆளே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு அந்த டாக்டரை கேட்கறான். அந்த டாக்டரும் என்ன தைரியம் இருந்தா அந்த ஃபிஃபி அப்படிங்கிற பைத்தியக்காரி உனக்கு முத்தம் கொடுத்துருப்பா, அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட முட்டா பசங்களா யாரா நீங்க, இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட் தான் இப்படி இருக்காளுங்கன்னு பார்த்தா இங்க இருக்க டாக்டரும் இந்த மாதிரி நடந்துக்கிறா, நான் எங்கடா போய் என் கொடுமையை சொல்லட்டும் அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப டாக்டரும் கவலைப்படாத ஃப்ராஸ்டர் எப்பவும் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் டேய் இது என்னடா ஸ்டேஜா
இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. அப்புறம் இந்த பேட்டிலோட 3வது ரவுண்ட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த டீனோ, ஃப்ராஸ்டர் நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த பேட்டில்ல நம்ம ஹீரோ, அப்புறம் சிலாஸ், இக்கோடா, அப்புறம் பென்ஜின் போய் அப்படிங்கிற 3 பேத்துக்கும் சண்டை நடக்க போகுது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒரு மோசமான நாள் என் வாழ்க்கையில வந்ததே இல்ல. ஒரு பக்கம் அந்த பொண்ணுங்க என்ன இந்த ஸ்டேஜ்லயே வச்சு என்னமோ பண்றாளுங்க. சரி சண்டையாவது போடலான்னு பார்த்தா நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்களே, நான் எங்கடா போய் என் தலையை முட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன்டா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும், டே ஃப்ராஸ்டர் நீ சண்டை போட போறீங்க இந்த ஸ்கூல்ல இருக்க 10 அப்புறம் 12வது ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவனுங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த பேட்டில் 2v1 அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது இதுல இது வேற இருக்கா, ஏன்டா என் ஒருத்தனால எப்படா இந்த ஸ்கூல்ல இருக்க 2 டாப்பர் பிளேயர் எடுத்து சண்டை போட முடியும், ஏன்டா எல்லாம் எனக்குனே வரீங்க அப்படின்ட்டு. சரி இவனுங்க 2 பேரும் டீமா வந்தா கூட அந்த ஆஸ்டன் அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. இப்ப என்னோட புது டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும், இப்ப உங்களோட பேட்டில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ஸ்ல ஒருத்தனும் சில்வர் டெக்னிக் நயன் டேலண்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இன்னொருத்தனும் சில்வர் டெக்னிக் ஆம்னி டைரக்ஷனல் ஸ்லாஷ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஒருத்தனோட அட்டாக்கை தடுத்தா கொரநாடி இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். இதுல ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவனுங்க 2 பேத்தோட அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு அந்த அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அப்ப அதுல ஒரு சைக்கோவும், ஓ அப்படியா சரி இத பாரு அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் டின் சிஸ்டர் ஸ்வாட் கிளவுட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னடா டெக்னிக் இது, என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பெட் டெக்னிக்கவே இது நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஆப்பனண்டான அந்த சைக்கோவும் என்னோட சின் சிஸ்டர் ஸ்டோம் கிளவுட் அப்படிங்கிற டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கை நியூட்ரலைஸ் பண்ணிரும். அப்புறம் உன்னோட விங்ஸ் ஆஃப் 100 பெட் டெக்னிக்னால என்னோட டிஃபென்ஸை எப்பவுமே உடைக்க முடியாது. அப்புறம் உன்னோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கையும் ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் மேல தான் யூஸ் பண்ண முடியும், உன்னால மல்டிபிள் டைரக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ நீ தோக்க போறடா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட இன்னொரு ஆப்பனண்ட்டும் சில்வர் டெக்னிக் அயன் பிராட்டான் அப்படின்ட்டு முடிஞ்சா எங்க 2 பேத்தோட அட்டாக்கையும் தடுத்து பாடுறா அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அதில் ஒருத்தனும், எனது ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்புறம் அயன் பேட்டானா இது 2மே ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக் ஆச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தனும், ஏண்டா இது உண்மையிலேயே நியாயமான பேட்டில் தானே அப்படின்னு சந்தேகப்படுறான். அப்ப நம்ம டாக்டரும், இல்ல இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, என்னோட லிட்டில் ஃப்ராஸ்டருக்கு ஆப்பனண்டா இருக்க 2 முட்டா பசங்களும் அவனுங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றானுங்க, இது எப்படிரா ஒரு ஃபேரான பேட்டில் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, ஓ இப்படிதான் நீங்க என்ன தோக்கடிக்க போறீங்களா, சரி உங்களால என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், நான் உங்களுக்கு இதோட பெட்டரான ஒரு டெக்னிக்கை காட்டுறேன் அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் எண்டு கேம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்றான். அதுல அந்த ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணால அவனோட அட்டாக்கு திரும்பி அவனுக்கே போகுது. அவனும் இது எப்படிரா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த அட்டாக் வந்து அடிச்ச ஃபோர்ஸுக்கு அவனும் பறந்து போய் விழுவுறான். அப்ப இன்னொருத்தனும், டே மாப்பிள்ள சிலாஸ் அப்படின்ட்டு கத்துறான். ஹீரோவும், டேய் இது இப்ப உன்னோட டர்ன், அப்புறம் நீ அவனை பத்தி இப்ப கவலைப்படக்கூடாது, உன்னை பத்தி தான் கவலைப்படணும் அப்படின்ட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்றான். இதுல அவனும் பறந்து போய் விழுவுறான். ஹீரோவும் மாசா போஸ் கொடுத்துக்கிட்டே, சரி முடிச்சிக்கலாமா இல்ல எந்திரிச்சு வரீங்களான்னு கேக்குறான். பார்த்தா அவனுங்க 2 பேரும் மட்டையாகி 6 மாசம் ஆகுது. அப்ப அந்த ரெஃப்ரி அவங்க கீழே கிடக்குறவங்களை போய் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா சூப்பர் டே ஃப்ராஸ்டர் நீ இதுலயும் வின் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம், டே மாப்பிள்ள நீ கலக்கிட்ட, 2 பேத்தை எதிர்த்து தனியால ஜெயிச்சிருக்க, நீ வேற லெவல்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம டாக்டரும், ஃப்ராஸ்டர் எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த டீனோ, இது எப்படா நடந்துச்சு, அவன் எப்படா 2 பேத்தையும் தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல கடுப்புல பொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டாமியும் அந்த டீனுக்கு பின்னாடி வந்துட்டு, சார் நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த பேட்டில் எனக்கு அவன் கூட அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டீனோ, சரி டாமி அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமி சைக்கோவும், டே ஃப்ராஸ்டர் நீ கவலையே படாத, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், என்னையே கொல்ற அளவுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்ட, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிக்க போறடா அப்படின்ட்டு சைக்கோவோடம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும், இந்த செமஸ்டரோட 6வது பேட்டில் அப்புறம் 12வது ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல
கலந்துக்க போறீங்க ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்புறம் டாமி ஸ்ட்ரைக்கர், நீங்க 2 பேரும் இப்ப ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க 2 பேரு என்னது மறுபடியும் டாமி அப்புறம் ஃப்ராஸ்டருக்கு சண்டையா? ஏற்கனவே இந்த டாமி ஃப்ராஸ்டர் கையில ஒரு டைம் அடி வாங்கி சாகர நிலைமைக்கு போயிட்டான். சரி, இந்த டைம் நடக்க போற பேட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் அந்த டாமியும் லெவல் 2 வாரியரா மாறிட்டானோ அப்படிங்கிறானுங்க. இன்னொருத்தனும் என்னது லெவல் 2 வாரியரா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த டாமி பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் எப்படா இப்ப நல்லா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப இன்னொருத்தனும் யாருக்கு தெரியும், அந்த டாமி இந்த டைம் கூட ஏதாவது ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸா பார்த்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம், டே மாப்பிள நீ கவலையே படாத, போன டைம் இந்த ஃப்ராஸ்டர் அடிச்சு துவைச்சல்ல, அதே மாதிரி இந்த டைம் பண்ணிரு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு, அதை விட சிறப்பாவே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியோட தம்பிக்காரனும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து, என்னடா அந்த ஃப்ராஸ்டர் என்னோட பிரதரை தோக்கடிப்பான் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்க கண்ணை கொஞ்சம் நல்லா திறந்து இந்த பேட்டில் பாருங்க, ஏன்னா அந்த ஃப்ராஸ்டர் என்னோட பிரதர் கையால சாக போறான் அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டு காரணம், என்னது நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்து வாய் பேசுறீங்களா? ஏன்டா உங்க வாயெல்லாம் ஒரு டைம் உடைச்சது பார்த்தாதா, எங்களால பொழுதுனிக்கெல்லாம் உடைக்க முடியாதுடா, எங்களுக்கே டயர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த தம்பிக்காரனும் டென்ஷன் ஆயிட்டு, டேய் உங்களுக்கு எல்லாம் என்னோட அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தான் அப்படின்னு தெரியாது, அந்த ஃப்ராஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பா செத்தான்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியும் பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர், நம்ம சண்டை போட்டு 1 மாசம் இருக்கும், மறுபடியும் நம்ம திரும்ப சண்டை போடுவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இருந்துட்டு போட்டோம், இந்த டைம் நீ கண்டிப்பா செத்து போயிரோடா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது இவன் செகண்ட் ஆர்டர் வாரியரா மாறிட்டான், அது மட்டும் இல்லாம இவனோட காம்பட் ஸ்கோர் அந்த ஆஸ்டனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு, சரி இருந்துட்டு போகுது. டே டாமி என்ன மூஞ்ச வச்சுட்டா மறுபடியும் என் கூட சண்டை போறதுக்கு வந்திருக்க, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன அசாசினேஷன் பண்ணலான்ட்டு பார்த்து அதில் தோத்து போயிட்டு இப்போ என்னடா புதுசா எந்த பிளானும் போடலையா அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு, பிளான் தானே, அட உன்னை போட்டு தள்ளுறது தான்டா பிளானே அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு, ஓ அப்படியா சரி அதையும் தான் பார்ப்போமே அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமி பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோ தான் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போறான். அப்ப ஹீரோவும் இல்ல அது என்னடா புதுசா ஸ்வாடு, இது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அந்த டாமியும் என்னடா ஃப்ராஸ்டர் என்னோட ஸ்வாடை பார்த்து பயந்துட்டியா, இது ரெட் பிளட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டலால கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஸ்வாடு, உன் கையில இருக்க பொம்மை ஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா அப்படின்ட்டு இந்த ஸ்வாடை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு அனுப்பிச்சு தெரியுமா, சரி நீ இப்ப சாக போற, என்னோட புது ஸ்வாட்ல சாகிற ஆளா நீயே இருறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல 4-5 டாமி தெரியறான். ஹீரோவும் என்னது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஷாக்லயே, ப்ரொஃபசர் காமா அந்த டாமி இப்ப பாடி ரெப்ளிகேஷன் ஸ்கில்லையா யூஸ் பண்றான் அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம வாத்தியாரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 3rd லெவல் வாரியராவது இருக்கணும், ஆனா இந்த டாமினால எப்படி ஒரே மாசத்துல 2nd லெவல் வாரியரா மாறிட்டு இந்த ஹை லெவலான டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த டாமியோட பிரதரும் என்னது இம்பாசிபிளா, என்னோட அண்ணன் இந்த 1 மாசமா என்ன சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் நினைச்சீங்களா, அவன் எடுத்த ட்ரைனிங்னால இந்த ஃப்ராஸ்டர் இன்னைக்கு சாக போறான் அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியும் சில்வர் டெக்னிக் லேசர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, அப்புறம் இதோட முடியல அப்படின்ட்டு ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறான். ஹீரோவும் இந்த 1 மாசமா அப்படி என்னடா ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்புறம் கைஸ் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.